மாற்றம் அப்படிங்கிற புள்ளியில் நிற்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம் என்னது தெரியுமா? 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடக்கூடிய கட்டாயத்துக்கு தளபதி விஜய் தள்ளப்பட்டார். ஏன்? அவர் நினச்ச மாதிரி எந்த ஒரு கட்சியும் அவர் கூட கூட்டணிக்கு வரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 234 கேண்டிடேட்டில் 106 தொகுதியில் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லேருந்து வந்த வேட்பாளர்கள், வந்த நபர்கள். ஒரு படத்தில் சத்யராஜும் வடிவேலும் தன்னுடைய கிரிக்கெட் டீமுக்கு 11 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் டயர் உருட்டக்கூடியவங்க, அப்புறம் செவுத்தில் சாணி தட்டக்கூடியவங்க, வீட்டில் மனைவி கூட சண்டை போடக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு 11 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு கிரிக்கெட் அணி அமைப்பார். அதே மாதிரி தளபதி விஜயும் இந்த 26 சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு 234 பேரை அப்படியே அங்கங்கே இருந்து பொறுக்கிட்டு வந்திருக்கிறார். அதுவும் பொறுக்கிகளாக பார்த்து பொறுக்கிட்டு வந்திருக்கிறார். அப்போ நாம் என்ன கேட்குறோம்? மாற்றம் அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த மண்ணில் விதைக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் ஒரு மீனை தூக்கி மரத்தில் ஏற விட்ட மாதிரி, குரங்கை தூக்கி நீச்சல் அடிக்க விட்ட மாதிரி, அரசியல்னா என்னன்னே தெரியாமல் ஒரு தலைவன் இங்கே நமக்கு சிக்கியிருக்கிறார். மக்கள் பாவங்க, அவங்க சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கணும், சிந்தித்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். வெறும் திரை பிம்பத்தை வச்சு இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு வரக்கூடிய இந்த கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை அறிவும் சுய சிந்தனையும் உள்ள மக்கள் அவங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டணும். மாற்றத்தை இந்த மண்ணில் பேசாமல் நிகழ்த்தி காட்டிகிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. குறிப்பாக பெண்கள் 117 தொகுதியில் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்பு மிகுந்த வாக்குகளை செலுத்துங்க. நன்றி.